எவ்வளவுதான் நம்ம அன்பா உண்மையா பழகுனாலும் அதை புரிந்து கொள்ள அவங்க விரும்பாத வர நம்ம அன்பு அவங்களுக்கு தொல்லையாக தான் தெரியும். உன்னிடம் உரிமையுடன் சண்டையிட்டவள், உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவள் இன்று அமைதியாகிவிட்டாள். பேசி பயனில்லாத இடத்தில் மௌனம் சிறந்தது என்று உணர்ந்து. இருவருக்கும் இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாத வரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை. வலிகளை தரும் உறவுகள் வேண்டாம், ஆறுதல் தரும் தனிமையே போதும். பெண் பிள்ளைகள் எல்லாம் அப்பா பொண்ணுங்க தான். ஆனால் அதிகம் தேடுவதென்னவோ அம்மாவைதான். கண்ணீர் சிந்துவதனால் மனப்பாரம் குறையும் என்கிறது உளவியல். ஆனால் துடைக்க யாருமில்லா தருணங்களில் வரும் கண்ணீர் கூட சுமைதான். இருந்தேன் பல நாள் பட்டினியாய், இறந்தேன் பல விருது படைத்தார்கள் உறவினர்கள் ஒற்றுமையாய். உங்களை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதியுங்கள், வாழ்க்கை அழகாகும். பிறரிடம் மன்றாடிதான் உன் பக்க நியாயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டுமென்றால் உன் மனதுடன் கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகுவது நலம். உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே, அந்த வழியில் நீ செல்லப் போவது இல்லை. கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் ஒரு பாடம், உனக்கு துணை நீயேதான் என்று. மனிதன் இறுதியாக மரணிக்கும் முன் இடையில் மனதால் பல முறை மரணத்தை சந்தித்து விடுகிறான். சில நேரம் சில மனிதர்களால், சில நேரம் சில மாற்றங்களால். அதிகமான அன்பை விட சரியான புரிதல் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், பலரது முகங்கள் கூட மாறும். இதுவே உண்மை. இதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டுமென நினைக்காத நாளில்லை. எதிலிருந்தெல்லாம் என்பதை தான் அறிய முடியாமல் இருக்கிறது. விமர்சனங்களை கடந்து செல். ஏனென்றால் தெரு நாயின் எல்லை தெருவின் முடியும் வரை மட்டுமே. இனி யாரையும் இழுத்து பிடிச்சி என்கூட இருங்கன்னு சொல்கிற நிலைமையில் நான் இல்லை. இருக்கீங்களா இருங்க, போறீங்களா தாராளமாக போங்க, அவ்வளவுதான் வாழ்க்கை. ஆசைகளை எல்லாம் அதிகமாக சுமந்து கொண்டே இருக்காதீர்கள், அன்பை சுமந்து செல்லுங்கள். வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சி மழை பெய்து கொண்டே இருக்கும். விரும்பியதையெல்லாம் விருப்பமில்லை என சொல்ல வைத்து விடுகிறது சில சூழ்நிலைகள். கடிக்கும் மிருகங்களோடு வாழ்ந்துவிடலாம், நடிக்கும் மனிதர்களோடு வாழவே முடியாது.